வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்ட்ரல் ஏர்மேன் செலக்ஷன் போர்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். என்ன ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்மேன் இன்டேக் ட்ரேட் இன்க்ளூடிங் ஃபார்மசிஸ்ட் இன்டேக்குக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஏர்மென் ட்ரேட் இன்க்ளூடிங் ஃபார்மசிஸ்ட் இன்டேக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் ஹியர். இதோட ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஜனவரி 2026. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி. இதோட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதோட எலிஜிபிள் கிரிட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஃபார் கேண்டிடேட்ஸ் வித் 10th + 2 அப்படின்னா ஷுட் பி அன்மேரிட் அண்ட் பார்ன் பிட்வீன் த 1st ஜனவரி 2006 அண்ட் 1st ஜனவரி 2010க்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு நமக்கு அப்ளை பண்ண முடியும். மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஃபார் கேண்டிடேட்ஸ் வித் டிப்ளமோ இன் பிஎஸ்சி ஃபார்மசியாக இருந்தாங்கன்னா அன்மேரிட் கேண்டிடேட் ஷுட் பி பார்ன் பிட்வீன் த 1st ஜனவரி 2003 அண்ட் 1st ஜனவரி 2008. both days are inclusive கொடுத்திருக்காங்க. married candidate should be born between 1st ஜனவரி 2003 and 1st ஜனவரி 2006 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்திருப்பாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் எல்லா டீடைல்ஸுமே இதை கொடுத்திருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ட்ரேட்ஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும். மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ரெஃப்ரெக்டிவ் எரர்ஸ் கொடுத்துறாங்க, நாட் எக்ஸீட் 3.5 டைமென்ஷன்ஸ் இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விஷுவல் ஆக்டிவிட்டி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் விஷன்ஸ் எல்லாமே இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போனோம் அப்படின்னா செகண்டாக இருக்க ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் அண்ட் சைன் அப்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைன் இன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கோட் கொடுத்து நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ண போகிறதுனால சைன் அப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, 3rd ஆப்ஷன்ஸ், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால அது இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் ஐஏஎஃப் ஏர்மென் இன்டேக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம இப்போ பண்ணலாம். இது கேண்டிடேட்ஸோட ஃபுல் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரையும் ரிஜிஸ்டர் இமெயிலையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிக்ளரேஷன் பாக்ஸில் ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கோடை கொடுத்துட்டு ரீவெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரீவெரிஃபை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்முடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் வந்து நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதனுடைய நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் இமெயில் ஓடிபி கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய இமெயில் ஐடியை எந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட்டுன்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரின்னு ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் ரீவெரிஃபை ஆகும். நம்மளுடைய
மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து ரீவெரிஃபை கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். சைடில் பார்த்தீங்க செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீவெரிஃபை ஆகி சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. என் மொபைல் நம்பர் எதுக்காக, இமெயில் ஐடி எதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அக்ரிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து 15 கேரக்டர்ஸ் இருக்கணும். காம்பினேஷன்ஸ் ஆஃப் நியூமரிக், அப்பர் கேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் இருக்கணும். தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் அண்ட் 1 நியூமரிக் கேரக்டர்ஸ் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த நியூ பாஸ்வேர்டு. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் அண்ட் சிங்கிள் கோலன் ஆர் நாட் அலோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் ஐடி வந்துடும், ஓல்டு பாஸ்வேர்டு வந்துடும். நம்ம நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்டர் டைப் பண்ணிவிட்டு அதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகும். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண முடியல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம் எல்லாமே நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் அதிலே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டகரிஸ் அப்ளைட் ஃபார் நம்ம எந்த கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மெடிக்கல் அசிஸ்டன்ட் 10+2 அண்ட் ஃபார்மான்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி நமக்கு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், காலனி அண்ட் லொக்காலிட்டி வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, அதுக்கு அடுத்தது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எதுவோ அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டி, அதுக்கப்புறம் சப் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் தாசில், அதுக்கப்புறம் வில்லேஜ் அல்லது டவுன், போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பின்கோட், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒருவேளை டிஃபராக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் விச் அப்ளைங் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஏர்மன் அண்ட் ஐஏஎஃப்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்ளைட் ஃபார் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் விச் அப்ளைங் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஐஏஎஃப் அஸ் ஏர்மன் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 10th +2 இன்டர்மீடியேட் ஈக்குவலண்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் அண்ட் டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி இன் ஃபார்மசின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் பீன் டிக்ளேர்ட் 10th +2 இன்டர்மீடியேட் ஈக்குவலண்ட் எக்ஸாம் வித் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 50% ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் கான்சென்ட் எஜுகேஷன்ஸ் போர்ட்னா எஸ் கொடுத்துக்கணும். டூ யூ ஹேவ் பீன் applied for qualifications based on which applying the requirement of IAF airman medical assistance. Qualifications based on which applying the requirement airman and IAF. Qualifications based on which applying applied for qualifications based on which applying the requirement IAF airman medical assistance. 10th +2 intermediate equivalent exam with physics, chemistry, biology and English and diploma in BSc and pharmacy. இந்த qualifications முடிச்சா மட்டும் தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10th +2 and 12th intermediate equivalent exam with 50% ஆஃப் அக்ரிகேட் இருக்கணும் and 50% ஆஃப்
மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். செலக்ட் யுவர் இன்டர்மீடியட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் நான் டெக்னிக்கல் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். என்னுடைய இன்ஸ்டியூஷன் நேம் கேட்டிருக்காங்க, எஜுகேஷனல் போர்ட் கேட்டிருக்காங்க, இண்டிகேட்டிங் கிரேடிங் சிஸ்டம்ஸ் சிஜிபிஆர் கிரேடான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பர்சன்டேஜ் எதுவோ அதை மேலே டைப் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் பயாலஜி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் do you have additional mark sheets in particular subjects not included main mark sheets are improved in any subjects or subjects for improvement in overall gross percentages applicable இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏர்மேன் ஐஏஎஃப் ஏர்மேன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10+2 அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஃபார்மசின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி do you have passed in 50% ஆஃப் மார்க்ஸ் இன் 10+2, அதே மாதிரி 50% ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் எடுத்தால் மட்டும் தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். do you have been declared in diploma in BSc pharmacy from institute research under state pharmacy councils or pharmacy councils of India with 50% ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் நான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். செலக்ட் எஜுகேஷனல்ஸ் போர்டு எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜாக சிஜிபிஏ கிரேடான்னு கேட்டிருக்காங்க. கிரேடிங் சிஸ்டம் மார்க் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சிஜிபிஏ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கிரேட்னா நீங்கள் கிரேட் கலெக்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் எதுவோ அதை நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இங்கிலீஷோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் என்ன, உங்களோட பர்சன்டேஜ் என்ன. ஃபிசிக்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, உங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன. அதே மாதிரி பயாலஜி டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. do you have ஏதாவது அடிஷ்னல் மார்க் ஷீட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். கேண்டிடேட்ஸ் ஹைட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஷூ சைஸ் எதுவும் அது கேட்டிருக்காங்க, வேஸ்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, செஸ்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே நீங்கள் சென்டிமீட்டரில் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஹோல்டரா நேஷனல் கார்ப்பரேட் கார்ப்ஸான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர் யூ சன் ஆஃப் சர்விங் ரிட்டையர்ட் டிஸ்சார்ஜ் அண்ட் டிகிரிஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் இன் ஆஃபீஸ் ஏர்மேன் என்சி ஏர்ஃபோர்ஸ் யூனிட் ஏதாவது உங்களுடைய இந்த நேஷனல் ஏர்ஃபோர்ஸில் உங்களுடைய நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ பேன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மிலேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனவங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா இந்தியன் நேவி ஆர் எனி அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸான்னு கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேமிலியோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றி இதில் டீட்டெயில்ஸாக கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். டு இன்க்ளூட் மேஜர் இல்னஸ், மேஜர் சர்ஜரி, அலர்ஜி இஃப் எனி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். லாங்குவேஜஸ் ஆர் நோன் அதர் தேன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. என்டர் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் எந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். என்டர் பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்லிங்னு கேட்டிருக்காங்க. பிளேஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய பிளேஸ். டெஸ்ட் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸ் எக்ஸாம் ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிட்டிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு கீழே இருக்கக்கூடிய சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாகர்கோவில், நாமக்கல், புதுக்கோட்டை அண்ட் ராமநாதபுரம். இந்த சிட்டியில் மட்டும் தான் நமக்கு எக்ஸாம் இருக்குது. இந்த சிட்டியில் எதுவும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா நெல்லுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான் உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது சிப்ளிங்ஸ் ஒன்லி மட்டும் தான் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை நெல்லுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெல்லுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சிட்டி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஏஏசி ப்ரெஃபரன்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ்
நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் ரெக்யூர் த அப்லோட் 2 ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அதோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 KB அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 KB. இதில் கிளிக் ஹியர் டு அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மினிமம் பார்த்தீங்கன்னா 80 KB அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 KB. இது வந்து JPEG அல்லது JPG ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இதில் கிளிக் ஹியர் டு அப்லோட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் யுவர் ஸ்கேன் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம வந்து தம்ப் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 50 KB அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 KB. இது ஒன்லி JPEG அல்லது JPG ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். கிளிக் ஹியர் டு அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எ ஃபார்ம் வில் பி டேக்கன் இன் கன்சிடரேஷன் ஒன்லி ஆஃப்டர் ஃபைனல் சப்மிஷன்ஸ் பை கிளிக்கிங் த சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் ஃபைனல் சப்மிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் சப்மிஷன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணிவிட்டு கீழே தெரியிற கேப்சா கூட கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பண்ணணும். ப்ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் விட்டுருக்கோமோ அந்த எரர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் சப்மிட்டுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் எதையுமே கிளியர் பண்ண முடியாது. அதனால் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை ஒன் டைம் நல்லா செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்முடைய சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரியிற கேப்சா கோடை கொடுத்துட்டு ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அது எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனல்